ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டாங்க, ஐயோ அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணுன்னா அது கிடையாது. கடந்த காலத்தில் நான் அப்படி பேசுனது கிடையாது. திமுகவுக்கு நான் சொம்படிக்கிற வேலையை நான் செஞ்சது கிடையாது. வேறு எந்த ஆட்சி வந்தாலும் அந்த வேலை எனக்கு கிடையாது. ரெண்டாவது நான் அசைன்மெண்ட்டுக்காக நான் செயல்பட உங்களுக்கு நல்லா தெரியும். பள்ளிக்கூடங்கள்லேயே நடக்க அந்த நிறைய சம்பவம் 1, 2லாம் கிடையாது, 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பள்ளிக்கூடத்தை சொல்லலாம். அப்போ அதை சரிப்படுத்துகிற இடத்துல திமுக அரசு வரல. ஸ்கீம்கள் மூலமாக இதை சரிப்படுத்திக்கலாம். பெண்கள் கிட்ட இருக்கிற அதிருப்தி ஸ்கீம்கள் கொடுத்துடலாம், பஸ்ஸை ஃப்ரீ கொடுத்துடலாம், 1000 ரூபாய் தொகையை போட்டலாம், இதெல்லாம் மறந்துடுவாங்க. நான் எந்த பேஸுமே இல்லாமல், எந்த அடிப்படையும் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை, இது எதுவுமே இல்லை. சரி, அதை தாண்டி ஒரு மணி நேரம் ஒரு மேடையில் சொற்பொழிவு ஆற்றி மக்களை மனசை மாற்றிடுவாரா? அதுவும் கிடையாது. சரி, கடுமையான உழைப்பு போட்டுக்கிறா. மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்களே, இது பொலிட்டிக்கல் மிராக்கல். நான் இல்லைன்னு சொல்ல, வெளிப்பார்வைக்கு ஒரு பொலிட்டிக்கல் மிராக்கல். நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்று சாதனை. பிஹைண்டு பின்னாடி என்ன நடந்திருக்கு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு கேள்விக்குறி எனக்கு சந்தேகம் இருக்குது. ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. இப்போ இவிஎம் மிஷின் அதனால தான் சொல்கிறேன், தேர்தல் அரசியல் ஒரு கற்பனை கதை. தேர்தல் அரசியல் எப்போ இவிஎம் மிஷின் வந்தபோது தான் தேர்தல் அரசியல்ன்றதே ஒரு கற்பனை கதையாகிடுச்சு. தேர்தல் ஜனநாயகம் என்பதே கற்பனை. வெற்றி பெற்ற 109 பேர், இப்போ 108 பேர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, தோற்றம் கூட விட்டுருங்க. வெற்றி பெற்ற 109 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். 19% சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலைன்ஸ் போட்டோம்னா ஒரு 10%க்கு மேலே வந்துடும். அப்போ ரூலிங் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த 10%க்கான கூட்டணி கட்சிகள் யாருன்றதுல ஒரு பெரிய இந்த கட்சியா, அந்த கட்சியா, விசிகாவா, பாமகவா, அல்லது ரெண்டுமே இல்லாமல் நாம் தமிழரா, இப்படி ஒரு நிறைய இருந்தது எனக்கு தெரியும். சார், உங்களை நிறைய தாவேக்கா தொண்டர்கள், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களை பல கேள்விகளை கேட்டுன்னு இருக்காங்க கமெண்ட்ஸில். நீங்கள் தாவேக்கா தொண்டர்களுக்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்ன கேள்வி கேட்பீங்க? நாளைக்கு போதை ஒழிச்சிடுவார், பாலியல் குற்றங்கள் எதுவும் நடக்காது, இபியில் எந்த திரும்பவும் நடக்காது, சட்ட ஒழுங்கெல்லாம் ஃபுல்லாக முழு திருப்தியாக கொண்டு வந்துடுவார், அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் கொடுத்தார்ல அதையெல்லாம் செஞ்சுடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகர் திரு சேகர் ராஜேசங்கர். வணக்கம் சார். சார் வணக்கம். இந்திய வரலாற்றில் கிட்டத்தட்ட முதன்முறையாக ஒரு 26 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பெரிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பெரிய ஓட்டு வங்கியை தாவேக்கா கைப்பற்றியிருக்கு. ஒரு சாதனைன்னு சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க? சாதனைன்னுலாம் நான் பார்க்கல சார். முதல் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். இது எல்லோரும் சொல்கிறாங்க வரலாற்று சாதனை, அது இது சொல். பின்னாடி வரக்கூடிய சில செய்திகள் நம்ம இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்க்குறோம் சார். இப்போ எக்ஸிட் போலிங்கெல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக சொன்னதெல்லாம் அப்போ புறந்தல் இல்லாமா சொல்லுங்கள். இப்போ எக்ஸிட் போலிங் உண்மைன்னு சொல்லலை, உண்மைக்கு நெருக்கமாக தானே இருந்தது. அதுக்கு முற்றிலுமாக அப்படியே தலைக்குப்புற அப்செட் ஆகிற மாதிரி தானே ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ எதை நீங்கள் எடுத்துப்பீங்க? அப்போ ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா அப்போ அதை நீங்கள் இது பண்ணணும். ஸோ எனக்கு நான் என்னுடைய அறிவுக்கு உட்படுத்தி நான் பகுத்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இரண்டாவதாக சில சோர்சஸ் மூலமாக சில செய்திகளை கேள்விப்படுறோம். அப்போது இதுதான் இங்கே நமக்கு இப்போ எல்லோரும் நான் மாட்டு மந்த மாதிரி நான் திங்க் பண்ண முடியாது. என்னுடைய அறிவுக்கு உட்படுத்தி நான் பார்க்குறேன், பல செய்திகள் அடிப்படையில் பார்க்குறேன், பல தகவல்கள் வர்றதை வச்சு பார்க்கும்போது கேட்டால் இது செயற்கையான வெற்றி, இது இயற்கையான வெற்றி இல்லை. அப்போ இது எப்படி நான் வரலாற்று சாதனை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ யார் மீதும் எனக்கு வன்மம்லாம் கிடையாது. இப்போ விஜய் மீது எனக்கு வன்மமா அதெல்லாம் கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், நாளைக்கும் சொல்லுவோம், இன்றைக்கும் சொல்லுவேன், அது நான் நாளைக்கு மறுநாளும் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கேட்டு வரலாற்று சாதனைன்னு சொல்கிறீங்கள, இது நான் வரலாற்று சாதனையாக பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா இது இயற்கையான வெற்றியாக நான் பார்க்கல, இது செயற்கையான வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டாங்க, ஐயோ அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசணுன்னா அது கிடையாது. கடந்த காலத்தில் நான் அப்படி பேசுனது கிடையாது. திமுகவுக்கு நான் சொம்படிக்கிற வேலையை நான் செஞ்சது கிடையாது. வேறு எந்த ஆட்சி வந்தாலும் அந்த வேலை எனக்கு கிடையாது. ரெண்டாவது நான் அசைன்மெண்ட்டுக்காக நான் செயல்பட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வெற்றியை சாத்தியம் இல்லை, இது வந்திருக்கு, இது முடியாது அப்படின்றீங்க. ஒரே வார்த்தை, இது செயற்கையான வெற்றி, அவ்வளோதான்.
அதுக்கு பின்னாடி இவிஎம் மிஷினில் கோல்மால் இருக்குமா? விஜயோட பெரிய அலையா நீங்க பார்க்கலையா? கிடையாது ஒரு சார், மாற்றம் நடந்து அலையெல்லாம் கிடையாது. மக்கள் மனசுல ஒரு இல்லை சார், திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க பார்க்கலையா? எப்படி தெரியுமா சார், எல்லாத்தையும் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படிதான் இது இருக்கு. மாற்றம் விரும்பினது மக்கள் உண்மை, மாற்றம் விரும்பினது உண்மை. திமுக அரசுக்கு வந்து கண்டிப்பாக, ஏன்னா திமுக அரசு வந்து செய்திருக்க பல ஸ்கீம்கள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா 2 பிரதான பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று போதை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள். அது வந்து வரிசையாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள்லேயே நடக்க அந்த நிறைய சம்பவம், 1 2லாம் கிடையாது, 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லலாம். அப்போ அதை சரிப்படுத்துகிற இடத்துல வந்து திமுக அரசு வரல. ஸ்கீம்கள் மூலமாக இதை வந்து சரிப்படுத்திக்கலாம். பெண்கள் கிட்ட இருக்கிற அதிருப்தி வந்து ஸ்கீம்கள் கொடுத்துடலாம், பஸ்ஸை ஃப்ரீ கொடுத்துடலாம், 1000 ரூபாய் தொகையை போட்டுடலாம், இதெல்லாம் மறந்துடுவாங்கண்ணா. இது குற்ற நிகழ்வுகள் வேறு. பாலியல் குற்றங்கள் அதுவும் பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக வந்து சார், போதையை கூட உங்களால் தடுத்துட முடியும், காவல்துறை தடுக்க முடியும். ஆனால் பாலியல் குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமை அறையில் 2 நபர்கள் இருக்கும்போது நடக்கக்கூடிய வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் நடக்கிறதுனால அது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அதனால் என்னுடைய பார்வையில் வந்து பாலியல் குற்றங்கள் வந்து எல்லா தரப்பும் பண்ணக்கூடியது தான். அப்போது இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு வந்து இதுதான் காரணன்றதை நான் சொல்லவும் முடியாது. இப்போ அந்த 2 காரணங்கள் இருக்குது. ஆனால் இது ஸ்கீம்கள் மூலமாக சரி பண்ண முடியுமானா சரி பண்ண வந்து சமன்படுத்த முடியாது, ஈக்குவல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ அந்த அதிருப்தி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அதிருப்தியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெரிய வந்து ஒரு பெரும் தோல்விக்கு வந்து காரணமாயிடுமா? அப்படியே ஆட்சி மாற்றம்னா கூட யாரை வர வச்சுருக்கணும்? அந்த 2 காரணம், பிரதான காரணம் டிஎம்கே ரூலிங்க்கு வரக்கூடாது. அப்போ யார் ரூலிங்க்கு வந்துடணும்? ஏடிஎம்கே வந்துருக்கணும் இல்லையா? ஆனால் இது 2மே இல்லாமல் ஒரு 2 வருஷமே ஆரம்பித்து வந்து ஒரு புதிய கட்சி வந்து இவ்வளோ வந்து எந்த பேஸுமே இல்லாமல், எந்த அடிப்படையும் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, வந்து தத்துவம் இல்லை, இது எதுவுமே இல்லை. சரி, அதை தாண்டி ஒரு 1 மணி நேரம் வந்து ஒரு மேடையில் வந்து சொற்பொழிவு வந்து ஆற்றி வந்து மக்களை வந்து மனசை மாற்றிடுவாரா? அதுவும் கிடையாது. சரி, கடுமையான உழைப்பு போட்டுக்கிறா, எல்லா தொகுதிக்கும் போயிருக்கிறாரா? இது இங்க என்ன மேஜிக் மிராக்கல் நடந்ததுன்னு பாக்குறீங்க? இல்ல இது வந்து மக்களை குற்றம் சாட்டுறதா? அதாவது இதை எப்படி பாக்குறது? அதாவது கிட்டத்தட்ட 37 வாக்கு சதவீதம் வந்திருக்காரு சார். இது மேலோட்டமாக பார்த்தா பொலிட்டிக்கல் மிராக்கல். இது இந்த வார்த்தைலாம் நம்ம தான் சொல்கிறோம், இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இது மெடிக்கல் மிராக்கல் சொல்லுவாங்களே, இது பொலிட்டிக்கல் மிராக்கல். நான் இல்லைன்னு சொல்ல, வெளிப்பார்வைக்கு ஒரு பொலிட்டிக்கல் மிராக்கல். நீங்கள் சொன்ன மாதிரி வரலாற்று சாதனை. பிஹைண்டு பின்னாடி என்ன நடந்திருக்கு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஒரு கேள்விக்குறி எனக்கு சந்தேகம் இருக்குது. ஓட்டிங் மிஷினில் ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு, அவ்வளோதான். தூக்கும் போதெல்லாம் இதுதான் அப்படி கிடையாது சார். சார் நான் சொல்கிறேன் பாருங்க சார், நான் தோத்துட்டா இது மேலே குறை சொல்றது. இது திமுக சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இப்போ பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சில பேர் வந்து திமுக முட்டு கொடுத்து, இப்போ செந்தில் வேல் சொல்கிறாருன்னு வச்சுங்க, யார் செந்தில் வேல் சொல்கிறாருனாக்கா நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து திமுகவுக்கு வந்து சொம்படிச்சவர், அண்டானே பேர் எடுத்தவர். யார்? செந்தில். அவரே சொல்லிட்டவர், நான் சொம்புலாம் கிடையாது அண்டான்னு சொல்லிட்டவர். அப்போ செந்தில் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து இவிஎம்மில் வந்து நான் எதுக்கு சொல்லணும்? எனக்கு என்ன இருக்குது? புரியுது. நான் வந்து ஓப்பனாக பளிச்சு அடித்து சொல்கிறேன். திமுக தரப்புலையோ அதிமுக தரப்புலையோ தாவேக தரப்புலையோ வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணேன். போடான்னு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. புரியுது. நான் நேர்மையாக இருந்துட்டு போகிறேன். அதனால் எனக்கு என்ன இன்னல் வந்தாலும் நான் அனுபவிச்சுட்டு போகிறேன். இன்னும் மிஞ்சி நான் 3 வருஷம் வந்துட்டு போகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட கோளாறு இருக்குது இங்கே உடம்புல சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. எல்லாம் ஆஞ்சி வஞ்சி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரிங்க சார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு என்ன காரணம்? எனக்கு காரணம் இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா உல்டாவாக நடந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். இதே விஜய்க்கு எதிராக இவிஎம் மிஷின் வந்து மோசடி நடந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். இது மிஷினில் ஏதோ ஒரு சம்திங் ஆதாயம் இல்லை. இப்போ பாஜக கையில் தான் அப்படிலாம் நீங்கள் இங்கே நிறைய கணக்குகள் இருக்குது சார், நிறைய கணக்குகள் இருக்குது. நீங்கள் இப்படி இதை யார் பண்ணியிருக்கணும்? ஒருத்தர் கேட்டார் காலையில் கூட, அந்த அருமையான தம்பி, எனக்கு ரொம்ப அறிவுப்படுறேன். இதை யார் சார் பண்ணியிருக்கணும்? எப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ரூலிங்கில் இருக்குது, வந்து பிஜேபி சென்ட்ரல் ரூலிங்கில் இருக்குது, அதெல்லாம் மண்ணை தூவிட்டு எப்படி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இவிஎம்மில் மோசடி பண்ணுவார் அப்படின்னு கேட்டார். ஆதவ அர்ஜுனா பண்ணாருன்னு நான் சொன்னேன். இவிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்மால் நடந்திருக்கு. அந்த கோல்மால் வந்து யார் பண்ணியிருப்பாங்க? யார் உதவி இருந்தால் பண்ண முடியும்? பாஜக பண்ணியிருக்கலாம்.
கிளைமே நீங்கள் கிளைம் பண்ணாத அளவுக்கு வந்து அப்படி பார்த்தா அவங்களோட கேண்டிடேட் பாஜகவை சேர்ந்த அதுதான் இருக்கு. இப்படிலாம் நீங்க சொல்றீங்கன்னு தெரியும். கரெக்ட் கரெக்ட். அப்போ எடப்பாடியை வெற்றி பெற வச்சிருக்கலாமே, இந்த இழுபறி நடந்திருக்காது. கரெக்ட். எடப்பாடி வந்து கராரா இருக்கிறார் சார். எடப்பாடி பெண்ட் ஆகல சார். எடப்பாடி வந்து அண்ணாமலையை தூக்குங்கன்னு சொல்றாரு. எடப்பாடி வந்து உங்களுக்கு இத்தனை சீட்டு தான் சொல்றாரு. 17னா 17 தான் சொல்கிறாரு. எனக்கே ஆச்சரியம். 17 சீட்டு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அட்லீஸ்ட் காங்கிரஸ் லெவலுக்காவது வந்து ஒரு 30 சீட்டு கேட்பாங்க, சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இல்லை 50 சீட்டு கொடுங்க சண்டை போடுவாங்க போட்டால் 17 வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சில ஆச்சரியங்கள் அதுக்கப்புறம் தான் அதுக்கான விடைகள் அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆச்சரியங்களுக்கு அப்புறம் தான் ஆன்சர் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக யாரும் கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க சார். சரிங்க சார். இதுக்கு பாருங்கள், நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இந்த இவிஎம் மிஷினே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ இவிஎம் மிஷின் வந்தால் அதனால தான் சொல்கிறேன், தேர்தல் அரசியல் ஒரு கற்பனை கதை. தேர்தல் அரசியல் எப்போ இவிஎம் மிஷின் வந்தபோது தான் தேர்தல் அரசியல்ன்றதே ஒரு கற்பனை கதையாயிடுச்சு. தேர்தல் ஜனநாயகம் என்பதே கற்பனை கதையாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி திருப்பம் நடந்தது, அப்படி திருப்பம் நடந்தது. இது இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அணுகுமுறையை நீங்கள் பாருங்கள், இன்சிடெண்ட்டை பாருங்கள். இந்த தேர்தலில் வித்தியாசமாக இருக்கும். வேட்டைக்காரன் அந்த படத்தில் அவர் சொல்லுவார், ஒரு நாள் இப்படி தான் திடீர்னு வந்து திடீர்னு பேசிகிட்டே வருவார். திடீர்னு ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு வசனங்கள் அடுத்தடுத்து பேசிட்டே வருவார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடை ஓனரை கத்தியில் குத்திட்டேன், அது காரணம் பயம்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார். திடீர்னு சொல்லுவார். திடீர்னு ஒரு நாள் வந்தான், திடீர்னு ஒரு நாள் போனான், திடீர்னு ஒரு நாள் ஆச்சு. அந்த மாதிரி என்ன இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கட்சி தொடங்குறாரு. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுதான் கடைசி படங்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேட்பாளர் அறிவிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் இப்படி திடீர்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய திடீர்னு நடந்துச்சு. திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கும் போது என்ன சிலர் கேட்டினா வந்து பட்டியல் வெளியாகுது, லிஸ்ட்டு வெளியாகுது. திடீர்னு வந்து என்ன சிலர் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸிட் போலிங் வரும். திடீர்னு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விட்டு எக்ஸிட் போலிங் வந்து எக்ஸிட் போலிங் நடத்துங்கன்றாரு. திடீர்னு வந்து கோயிலுக்கு போகிறாரு. இப்படி திடீர்னு வரும்போது தான் இப்போ திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டார். அவ்வளோதான், திடீர் அப்படிதான் இருக்குது. அதுதான் இப்போ இந்த தமிழ்நாட்டு தேர்தல் இதுதான் முதல் முறை ஒரு தலைவர், கட்சியோட தலைவர் வேட்பாளர்களை முகம் பார்க்காமல், வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாம சார் வேட்பாளர் கட்சி சார் டெபாசிட் எடுக்காம வெற்றி பெற்று சார். வேட்பாளர் மக்களுக்கு தெரியாத போட்டோம் சார். வேட்பாளர் மக்களுக்கு தெரியாத போட்டோம். இப்போ சிஎம் ஆகிற வந்து விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தெரியாது சார். அதுதான் சொல்ல வெற்றி பெற்ற நீங்கள் சொல்லுங்கள் சார். வெற்றி பெற்ற 109 பேர், இப்போ 108 பேர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, தோத்தம் கூட விட்டுருங்க. வெற்றி பெற்ற 109 பேரை சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்ல பார்க்கலாம். ஓட்டுப்பட்ட மக்களுக்கே பேர் தெரியும். அதுதான் சார் நான் சொல்கிறேன் சார். மக்களுக்கு தெரியாது போட்டோம் சார். கேண்டிடேட்டாக நிற்க வச்ச விஜய்க்கே தெரியாதுன்னு சொல்கிறேன். விசில் என்ற ஒரு ஆயுதம் கடந்த காலத்தில் இரட்டை இலை என்ற ஒரு ஆயுதம் வந்து எப்படி தமிழ்நாட்டை ஒரு மாற்றி அமைச்சதோ, இன்னைக்கு விசில் என்ற ஒரு அந்த சார் இது வந்து மாற்றிருக்காங்க. இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். இந்த சினிமா கல்ட்டு எப்பவுமே அது எம்ஜிஆர் எடுத்துப்போம் உதாரணத்துக்கு. ரெட்டை இலைன்றது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து திட்டமிட்டு வாங்கினது கிடையாது. அன்னைக்கு தேர்தல் ஆணையம் அன்னைக்கு வழங்கப்படுது. திட்டமிட்டு ரெட்டை இலையெல்லாம் வாங்கலை. இன்றைக்கும் விசில் அங்கீகாரம் பெற்று கேளுங்க. ரெட்டை இலைன்னு திட்டமிட்டு வாங்கினதான் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சொல்ல கேட்டினா வழங்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த 2ன்றதுனால இப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி காமிச்சா விக்டரின்னு அர்த்தம். அது வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்றதை இப்படி காட்டுவாங்க. காரணம் விக்டரின்றதுக்காக காட்டுவாங்கன்னு வச்சுங்களேன். என்ன இப்போ நான் சொல்கிறது என்ன கேட்டால் அதுக்கப்புறம் இப்போ வந்து தம்பு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் வந்து வேறு வெற்றின்றதை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி ரெட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 விரலை காமிச்சாங்கன்னா அது வெற்றின்றதான். இப்போ வந்து தம்பை தூக்கி காட்டுறாங்க. வந்து இது சேலஞ்ச், ஆக்சுவலாக சவாலோட அடையாளம் தான் இது. வெற்றியோட அடையாளம் இது, சரிங்களா? ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவருக்கு வந்து விஜய் இப்படி காட்டி வின் பண்ணிட்டார். கேளுங்களா, அது இருக்கட்டும் சார். சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், ஏன் இப்படி பண்ணால் கூட போதும் சார். இல்லை சார், இப்படி ஹார்ட்டின் விட்டார் சார். இப்போது விசில் அடித்தா அது வந்து ஒரு தவறான செய்தியாக பார்க்கப்படுது. இப்போ செக்ரட்டரியேட்லேயே விஜய் வந்து விசில் அடிக்க போகிறாருன்னு வச்சுங்களேன். இது அது நடக்க தான் போகுது, நம்ம பார்க்க தான் போகிறோம். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். நமக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை காரணம் வந்து இது இயற்கையான வெற்றியா இல்லை, இது செயற்கையான வெற்றி. சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒத்துக்கிறேன் சார். செயற்கையான வெற்றியே இருக்கட்டுமே. இன்னைக்கு தாவேகா 108 வெற்றி வகையில் ஓடிட்டு இருக்கு.
முடிஞ்சிருச்சு. திமுக 73 கூட்டணி கட்சிகளோடு, அதிமுக 47 வந்திருக்கு. இப்போது முக்கியமாக இங்கே நம்ம பேச போகிற விஷயம், விஜய் சிஎம் ஆயிட்டா எப்பவுமே எதிர்க்கட்சி வலிமை மிக்க திமுக, அதுடன் இணைய போகும் அதிமுக, இவங்க 2 பேரையும் சமாளிப்பாரா விஜய்? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ வந்து எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை விட கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இப்படி இருக்கலாம். உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை வந்து அதிமுக எடுத்ததுன்னு வச்சுங்களேன், அதிமுக ஃபியூச்சர் கிடையாது. அது துல்லியமாக நுணுக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டை வந்து அதிமுக எடுத்துன்னா அதிமுக வளர்ச்சி அடையாது. எதிர்ப்பு அரசியல் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வளர்ச்சி, அடுத்த வாய்ப்பும் அவங்களுக்கு தான் வழங்கப்படும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை தவறுகளை சுட்டி காட்டுற இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம். இதில் 2 கட்சிகளும் வந்து போட்டி இருக்கோன்ற அந்த இது இருக்குது. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்னல் வந்ததுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அந்த சிக்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி போகிற இடத்துல வந்து சிக்னல்னால் சென்ட்ரல்லேருந்து சிக்னல் வந்துச்சுன்னா, டெல்லியிலேருந்து சிக்னல் வந்துச்சுன்னா எடப்பாடி வந்து பெண்ட் பண்ணி போவார். எடப்பாடி பெண்ட் பண்ணி தான் இப்போ அதிமுக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நோஞ்சான் கண்டிஷனில் போயின்னு இருக்கு. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து டிவிகேக்கு அடுத்த பிளேஸில் வந்து டிஎம்கே இருக்கிறது பார்க்குறோம். நம்ம ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் அதே வந்து டிவிகேக்கும் ஏடிஎம்கே உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிறத, 4ல் 5க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது எனக்கு தோன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொம்படிச்சாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு அவங்க வளர்ச்சி வந்து நிச்சயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியேனாலும் எதிர்காலத்தில் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தலைமையை ஏற்றுக்கிற ஒரு கூட்டணியில் தான் வந்து இவங்க போகிற மாதிரி ஆகிடும். 29லேயே அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆக அதிமுகன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3வது தள்ளப்பட்டு அது வந்து மெல்ல மெல்ல கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வேணால் ஒரு வேளை இது வந்து நான் ஒரு யூகமாக தான் சொல்கிறேன். இல்லை, இப்போது விஜயோட டிவிக்கோட இணைச்சாலும் இணைச்சிடலாம். 5 பேராக இருக்கிறாங்க. இந்த பக்கம் 3 பேர் கொள்கை தலைவர், இந்த பக்கம் 2 பேர். அங்கே எம்ஜிஆரையும் பக்கத்தில் நிற்க வச்சு எடப்பாடி வந்து ஏடிஎம் கூட இணைஞ்சிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு கட்சி வந்து பலவீனமாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரியத்தோடு நிற்கும். ஒரு முக்கியமான ஒரு மக்கள் மத்தியில் இன்றைக்கி உலகமே, அதாவது இந்திய அரசியலை பார்க்குறவங்கலாம் தமிழ்நாட்டு அரசியலை உற்று பார்க்குறாங்க. விஜய் எப்படி அரிணை ஏறப் போகிறார், யாரோட கூட்டணி வைக்க போகிறார்? இப்போ அதிமுக தரப்பு எதிர்கட்சியாகவே பயணிக்க விரும்பிட்டா, அதாவது விஜய்க்கு ஆதரவு அளிக்காமல் எதிர்கட்சியாகவே இருந்துட்டா, திமுகவும் எதிர்கட்சியாக தான் இருக்கும், பிரதான எதிர்கட்சி திமுக. இப்போ யாருடன் கூட்டணி வைக்க போகிறார், இதுதான் கேள்வி. உதிரிகள் இருக்காங்களா சார்? உதிரிகள் அப்போ துரோகம் செஞ்சுட்டு விஜய்க்கு ஆதரவு போகணும் போவாங்களா? பெரிய துரோகம். எவ்வளோ காலம் தான் நாங்களும் இப்படியே இருக்க முடியும்? எங்களுக்கும் வந்து ஒரு கூட்டணியில் வந்து மந்திரி சபையில் போய் இடம்பெறணும் வந்து என்ன வராதா? காங்கிரஸ் கண்டிப்பாக முதல்ல அவங்க தான் ரெடி ஆகிட்டாங்க. பாமக விசில் அடித்தா போயிடுவாங்க. இப்போ பாமக விஜய் விசில் அடிக்கணும். இப்போ இது பாமக விசில் அடித்தா போயிடுவாங்க. இப்போ காங்கிரஸ் பாமக போனாலும் அந்த இடத்துல சார் இவங்க எல்லாம் விசில் அடிச்சா போயிடுவாங்க. அந்த இடத்த நிரப்ப முடியாது. யார் ஏன்னா காங்கிரஸ் போனாலும் சரி, பாமக போனாலும் சரி, அந்த இடத்த நிரப்ப இல்லை. எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது? 10. இல்லை எவ்வளோ இவங்கெல்லாம் போன பிறகு எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது? 5, 2. நான் விலைக்கு வாங்கிக்கிறோம். விசிகா விலை பேச முடியுமா? எப்படியோ வாங்கிக்கிறோம் சார். உங்களுக்கு என்ன சார், நாங்கள் ஹயர் பண்ணிக்கிறோம். அமமுக அதுதான் சார் ஒன்று. நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகாது அப்படிலாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அப்படியே இன்னும் கம்யூனிஸ்ட்கள்லாம் கட்சியெலாம் போகாதுன்னு அப்படியே கொள்கை குன்று அவங்கெல்லாம். வாங்க சார், நீங்கள் வேறு தேர்தல் செலவுக்கு பணம் வாங்குறவங்க தானே கம்யூனிஸ்ட்காரங்க. என்ன பெரிய இதோ பேசுகிறீங்க நீங்கள் வேறு ஒன்று சார். விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது சார். நீங்கள் வேணா பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது எதுவுமே இல்லை சார், உதிரிகளே இல்லையே, இருக்கிறதே 2 பிரதானம்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான கட்சி இன்னும் ஒரு படி மேலே சொல்கிற பாருங்க. டெல்லி சிக்னல் கொடுத்தா எடப்பாடியே வந்து ஆதரவு தெரிவிப்பார். அப்போ எடப்பாடி டெல்லி தான் போயிடணும் சார். விஜய் ப்ளே பண்ண போகிறதே கிடையாது. இந்த வெற்றியை டிசைன் பண்ண பிஜேபி தான், இந்த வெற்றியை டிசைன் பண்ண பிஜேபி தான் ரூலிங்கே பண்ண போகுது. விஜய் வந்து ஒரு முகமூடியாக பயன்படுத்தி ரூலிங் பண்ண போகுது, ஆட்சி நடத்த போகிறது பிஜேபி. நீங்கள் வேணா பாருங்கள். எப்போ வந்து நீங்கள் 17 சீட்டு நீங்கள் கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நீ அசிங்கப்படுத்துகிற நீ காங்கிரஸ் முன்னாடி. சார் எடப்பாடி நீங்கள் ஸ்டஃப்பு கிடையாது சார், முடிஞ்சிச்சு சார். இப்போ என்ன செய்வாங்க?
நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான மிக்சர் வாங்கி கொடுத்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி மிக்சர் சாப்பிட்டு சரிங்க சார், உங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு தேவையான மிக்சர் வாங்கி கொடுத்துருங்க. இது இந்த மாதம் மிக்சர் இருந்தாங்க, இதை சாப்பிட்டு இருக்கேன் உங்களுடைய வந்து. இல்லைன்னா அதை தாண்டி உடச்சிட்டு போயிட்டா என்ன செய்வீங்க நான் கேட்குறேன். கட்சி தாவல் தடை சட்டம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை சார். அதுக்கான வாய்ப்புலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது சார். டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தால் போதும் சார், எடப்பாடி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிடுவார். ஒரு நிபந்தனை அடிப்படையில் கண்டிஷன், இது நிபந்தனை அடிப்படையில் நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் முதலமைச்சர் வேட்பாளர். கண்டிப்பாக நீங்கள் நடக்கும்போது பாருங்கள். விஜய்க்கு கீழே வேலை செய்வாரா சார்? ஏடிஎம் எப்படி விஜய்க்கு கீழே இருப்பாரா சார்? எடப்பாடி கீழே மேலெலாம் என்ன சார் இருக்குது? நீங்கள் எப்போ பார்த்தாலும் கீழே கீழேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் கீழே தான், கீழே இருந்து வந்தவர் தானே சார் அவர். தரையிலேருந்து வந்தவர் தானே இது, தரையிலேருந்து வந்தவர் தானே சார் அது. முக்கியமாக உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும். விஜய் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார். எதை ராஜினாமா செய்வார்? அந்த தொகுதி யாருக்கு கொடுப்பார்? இல்லை, திருச்சி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பெரம்பூர் பண்ண மாட்டார். பெரம்பூர் பண்ண மாட்டார் நான் யூகிக்கிறேன். ஏன்னா பெரம்பூரில் வந்து மெஜாரிட்டியாக வந்து சென்னையை ஃபுல்லாக அடிச்சிருக்கிறாங்க பெரும்பாலும். 2 தொகுதி தான் மொத்தம் 14 அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு வந்து பெரம்பூர் கண்டினியூ பண்ணுவார், திருச்சி ரிசைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். திருச்சி ரிசைன் பண்ணால் அங்கே யார் சார் நிற்பாங்க? 2 ஆப்ஷன் மக்கள் கேட்ட உடனே நான் திரிஷா சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க. தெரியுது தெரியுது தெரியுது. இல்லை, நான் ஆப்ஷன் சொல்கிறேன் சார். ஆப்ஷன்ல நீங்கள் இல்லை சொல்லும் போது சேகோரா என்ன சொல்லுவான்? இது எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க எப்படி இருந்தாலும். இது சார் நான் விஜய் ஸ்டைலில் பயணிக்கிறேன் சார். உங்களுக்கு எப்படி தரேன் சார்? நான் ஆப்ஷன் தரேன் சார். சினிமாவில் தன்னை வளர்த்து ஆளாக்கிய, அதுவும் அரசியலில் வெற்றி பெற்று தந்தையை போய் சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கார். தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தைக்கு சான்ஸ் கொடுப்பாரா? அல்லது மக்கள் மத்தியில் பேச போகிற த்ரிஷாவுக்கு சான்ஸ் கொடுப்பாரு? இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து த்ரிஷாவுக்கு தான் கொடுப்பாரு. அப்பாவுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். அது வந்து இன்னும் அந்த அப்பாவை எம்எல்ஏ ஆக்கி அதெல்லாம் சார், அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் மகன் முதலமைச்சர் அப்பா வந்து எம்எல்ஏ ஆக்கி உட்கார வைப்பாரா? இல்லை துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாரா? யோசிச்சு லாஜிக்காக அமைச்சர் பதவி கொடுக்கலாமே சார். எதுக்கு சார் தேவை? மகன் சிஎம் போது அப்பா வந்து இந்நேரம் வந்து அதிகாரத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி வீட்டுக்கு முன்னாடி வந்து பாஞ்சிட்டு இருப்பாங்க சார். அதெல்லாம் நீங்கள் இனிமேல் எதுக்கு அவருக்கு தேவை? எம்எல்ஏ எதுக்கு ஆகணும்? மகன் சிஎம் அவர் எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? இனிமேல் மொத்தமே அவர் ஆக்ஷனாக நடக்க போகுது. இவர் திமுக இருந்தபோது நான் கேட்டேன் 4 நிழல் முதல்வர்கள் இல்லையா? அப்போது வந்து விஜய் முதல்வர்னா ஆல்ரெடி இப்போ வந்து த்ரிஷாவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நிழல் முதல்வர் தானே. இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து குடும்பத்தை சார்ந்தவங்க நிழல் முதல்வர் இருக்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் இருக்கக்கூடாதா? விஜய் இருந்தால் அவங்க பையன் மகள் மனைவி இல்லை சார், அவர் தான் அந்த குடும்பத்தை விட்டு சார். அதுதானே சார் நம்ம வருத்தமே சார். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அற்புதமான தருணம், அற்புதமான வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து விஜய்க்கு இனிமேல் வரப்போகிறதில்ல. சரிங்களா? இப்போ வந்துடுச்சு. இந்த அற்புதமான தருணத்தில் வந்து பார்த்தோன்னா மனைவி பிள்ளைகளோடு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். மகள் வாழ்த்து தெரிவித்தாங்க அப்படின்ற ஒரு செய்திக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கலாம் வேறு சார். இந்நேரம் பக்கத்தில் இருக்கணும். இல்லை இந்நேரம் வந்து குடும்பத்தோடு வந்து ஒரு கோயிலுக்கு போகிறாருன்னு எப்படி இருக்கும்? அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் சொல்லுங்க. இன்னொரு அற்புதமான தருணம் இது இன்னொன்று கிடைக்குமா இந்த மாதிரி? மக்கள் விடுங்க, இதெல்லாம் நம்ம தான் யோசிக்கிறோம். மக்கள் மத்தியில் ஒரு பேசப்பட்ட பொருள் நேற்று த்ரிஷாவோட பிறந்தநாள். த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் விஜய் கொடுத்துருக்கார், சிஎம் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு பேச்சு. ஓ, இதே கிஃப்ட்ன்றீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்க ஏதாவது ஒன்று இழுத்து விட்டு எது ஒருத்தர் சொல்கிறான், யோ நீயே போதியா அப்படின்றான். எது நீ ஒரு ஆளே போதும் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இல்லாத எதுவும் சொல்லலை, இருக்கிறது தான் சொன்னோம். இது வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. நம்ம சொல்கிறது எனக்கு வந்து பெரிய ஸ்கோப்பில் சார். எனக்கு நான் விரும்புகிறது, விஜய் விரும்புகிறது. இந்த கேள்வியில் நீங்கள் பதில் சொல்கிறது நான் தவிர்க்கிறேன். எனக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீது ஒரு கடுமையான ஒரு கோபம் அல்ல அதிருப்தி எனக்கு இருக்குது. மனைவி பிள்ளைகளோடு அவர் வந்து ஐக்கியமாக இருந்தார்னா உள்ளபடி நான் ரொம்ப அதை வந்து சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த நிமிஷம் கூட நான் சொல்கிறேன். அது இல்லாதனால அதுக்கப்புறம் அது எங்கே அந்த பிளேஸில் வேறு யார் இருந்தாலும் அதை பற்றி நான் பெருசாக அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதான். உங்களோட நேயர்கள்
நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் கேட்குற ஒரு கேள்வி நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன். ஏதாவது ஒன்று இழுத்து நினைக்கிறீங்க சொல்லுங்க. இழுத்து விடுறதில்ல. புசி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், நிர்மல்குமார் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் அவன் பேசியிருந்தீங்க. ஆமாம், உண்மை இல்லை. இனிமே மாண்புமிகு அமைச்சர்கள் அப்படின்னு பேசணும். மாண்புமிகு இல்லை சார், அதான் சொல்றதா இது மாண்புமிகு வந்து புசி ஆனந்த் அவர்களே, இது மாண்புமிகு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களே, மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்களே, மாண்புமிகு வந்து இப்படி வரிசையாக நம்ம சொல்ல வந்து போகிறோன்னு வச்சுக்கலாம். உள்ளபடியே நான் சொல்கிறேன். என்னமோ தெரியல சார், இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து உடம்பு கூசாது, அவங்களுக்கு இப்போ என்னவோ ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. உண்மையிலே சொல்ல சார், எனக்கு விஜயை சொல்லும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கிரிப்பாக வந்து சொல்ல முடியல. இது விஜய் சொல்லும் போதே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே சொல்கிறதே நமக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது. பட்டு இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கூச்சமாக இருக்குது எனக்கு. இது பாவம். அப்போ இந்த திமுகவில் இருக்கிற நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரண நம்ம வந்து ஒரு நடுநிலையாக இருக்கிறோம், நியாயமாக இருக்கிறோம், நமக்கே ஒரு மாதிரி இருக்க, அப்போ திமுகவில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். புரியுது. அதுக்காக நான் வந்து நீங்கள் உடனே இப்படி போட்டோன்னே நீங்கள் உதயநிதி சொல்கிறீங்களா சொன்னேன். விஜய் கூட ஓகே, இது விஜய் கூட சொல்ல முடியும், மாண்புமிகு வந்து முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே. ஆனால் இந்த நபர்கள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வந்து உண்மையிலே கூச்சமாக இருக்குது சார் எனக்கு. அது என்னன்னு தெரியல. அது என்கிட்ட இல்லை, எனக்கு ஒரு வேளை மெடிக்கல் ப்ராப்ளமானு தெரியல, ஒரு வேளை உடம்பு கூசுது திடீர்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி விமர்சனம் வைத்தவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. லாட்ரி மார்ட்டின் குடும்பம், புதுச்சேரியில் சார்லஸ் மார்ட்டின் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவில் லீமா ரோஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேகாவில் ஆதவர்ஜுனா வெற்றி பெற்றிருக்காங்க. இப்படிதான் சொல்லுங்க, லாட்ரி சீட் கொண்டு வரணுன்றீங்களா எப்படி? இதுதான் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்களே. இவர்களெல்லாம் 3 பேரும் நீங்கள் விமர்சனம் வச்சுங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு குடும்பம் வெற்றி பெற்றிருக்கு தனித்தனி கட்சியில். லாட்ரி சீட்டு உள்ளே வந்துடுமா சார்? தாவேகா இல்லை, லாட்ரி சீட்டு வருதோ இல்லையா, மக்கள் லாட்ரி அடிப்பாங்க கண்டிப்பாக. அது வந்து கன்ஃபார்ம். லாட்ரி அடிப்பாங்கன்னா என்ன, லாட்ரி வந்து லாட்ரி சீட் வாங்கி ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல, லாட்ரி சீட்டு உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எல்லாரும் சொல்கிற மாதிரி அது சொல்ல மாட்டேன், அந்த நோக்கம்லாம் இருக்காது. லாட்ரி சீட்டு கொண்டு வரணும் மக்கள் இருக்காங்க. என்னென்னா வந்து இங்கே வந்து இந்த மக்கள் வந்து மக்களை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குறை சொல்லுவீங்களா, இவங்கெல்லாம் வந்து லாட்ரியில் கொள்ளை அடித்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி சொல்ல முடியுமாங்க? அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் சேவைக்கு செய்ய வந்துட்டாங்க. அந்த பணத்தை பயன்படுத்தி மீண்டும் அதை வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி லாட்ரி சீட்டு விற்பாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நேர்மையான குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படின்னா வந்து நம்ம மார்ட்டின் குடும்பத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தர், இயேசு, இப்போ அவங்க வம்ச வழியில் வந்தவங்களா நான் கேட்குறேன். புரியுது. காந்தி இவங்களா? அப்போ என்ன கொள்ளடிக்கிறவங்க இருந்து தான் இருக்கிறான், சரிங்களா? அந்த கொள்ளை கூட்டத்தோட இன்னொரு வந்து ஒரு கொள்ளை கூட்டம் வந்து இருக்குது, அவ்வளோதான். சரிங்க சார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுவரைக்கும் நான் விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருடம் நம்மளும் பல காணொளிகள் பேசியிருக்கோம். ஆனால் இதில் எந்த அரசியல் விமர்சகர்களும் சொல்லாத கருத்தை நீங்கள் முன் வச்சு பேசி வந்தீங்க. அது வெற்றி பெற்றிருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பேச போடுற ஒரு மனிதர் ஜான் ஆரோக்கியசாமி. தாவேகா வெற்றிக்கு விற்றித்தவர் அவரை தான். நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜியை விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்து இது நாள் வரை பாராட்டிட்டு இருந்தீங்க. இதை எப்படி சொல்ல வர? இல்லை, இப்போது நான் வந்து ஜானோட டார்கெட்டே என்னென்னா, அவர் என்கிட்ட சொன்னதே வந்து என்னென்னா 19% வந்து இருக்குதுன்னு சொன்னார். அந்த 19% வந்து சரிவு ஏற்பட்டிருக்கிறது உண்மை. சரிவு ஏற்பட்டு இருக்கணும். ஏன்னா அவர் என்கிட்ட வந்து 2/2/2024 கட்சி தொடங்கும் போது மார்ச் மாதம் என்கிட்ட சொல்கிறாரு, பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்க, மார்ச் ஏப்ரலில் என்கிட்ட பேச சொல்கிறாரு. 19% சயின்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்சன்டேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலைன்ஸ் போட்டோம்னா ஒரு 10%க்கு மேலே வந்துடும், அப்போ வந்து ரூலிங் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த 10%க்கான கூட்டணி கட்சிகள் யாருன்றதில் ஒரு பெரிய இந்த கட்சியா அந்த கட்சியா, விசிகாவா, பாமகவா, அல்லது ரெண்டுமே இல்லாமல் நாம் தமிழரா, இப்படி வந்து ஒரு நிறைய இருந்தது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கூட்டணி அமையவே இல்லை.
அப்போ அந்த 19% கீழே வந்து சரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. அதுக்கான வந்து வாய்ப்புகள் கேட்டால் தனி விமானத்தை வந்து நடிகையோட போகிறது, விமர்சனங்கள், அதுக்கப்புறம் கரூர் சம்பவம், உச்சபட்சமாக கரூர் சம்பவம், இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4% வந்து குறையலாம். ஆனால் ஜான் சொன்ன அந்த 19% வந்து கண்டிப்பாக வரும். இடையில் வந்து ஒரு தள்ளுமுள்ளு வந்து புஷியானதுக்கு அவருக்கு ஏற்படுறது கூட பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் 2% கூட வராதுன்னு சொல்லி அவரே சொன்னதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அப்போ சராசரியாக எங்கிட்ட கேட்டது கூட பார்த்தீங்கன்னா நானே என்ன சொன்னேன்னா, இல்லை சார் 10லேருந்து 12% வரும் சார் கண்டிப்பாக, ஆனால் 19லாம் எனக்கு தெரியல, எனக்கு அது நீங்கள் சொல்கிறது இல்லை சார், சயின்ஸ் படி 19 இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அப்போது இந்த கரூர் சம்பவமும் அடுத்தடுத்து ஏற்பட்டபடிய அந்த இழப்புகள், ஏதாவது விஜய் சைடில் இருக்கிற அந்த கல்ட் டேமேஜ் இருக்கு இல்லையா, அதில் பார்க்கணும்னா ஒரு 15% தான் இருந்துடணும். ஆனால் இன்றைக்கி வந்து 19 தாண்டி 30 தாண்டி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல நமக்கு 37 வந்து அதான் 37% இன்றைக்கி இருக்கும்போது நமக்கு அப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. ஜான் ஆரோக்கியசாமி வந்து 31 தான் அவருடைய கணக்கே, முதலமைச்சர் ஆகணுன்றது கணக்கே. அப்போது ஒரு 19% சயின்ஸ் படி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு சயின்ஸ் படியே 19 தான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு 19% வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய அளவுக்கு என்ன மிராக்கள் நடந்தது, நம்ம அந்த கேள்வி வருது இல்லை. இப்போ ஜான் சொன்னது 19%, அப்போ இன்னொரு 19% வர அளவுக்கு வந்து எப்படி சார், இப்போ நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல, இன்னொரு 20% எப்படி கூடுதலாக வந்துச்சு, என்ன அதிசயம். இத்தனைக்கும் உங்களுக்கு நிறைய வந்து கல்ட் டேமேஜ் நிறைய நடந்ததுல்ல, விஜய் டீக்ரேட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நடந்து தானே இருந்தது. கரூர் சம்பவம் டிசாஸ்டர் நடந்திருக்குல்ல. அப்போது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு இத்தனைக்கும் கூட்டணியும் அமையல, தனித்து நின்னால் 19% தான் சயின்ஸ் படி. அந்த சயின்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிராக்கள் வந்து ஒரு 25% ஆயிருக்கலாம், 30 ஆயிருக்கலாம், 39 வரைக்கும் எப்படி போச்சு. அங்கே தான் இவிஎம் மிஷினில் வேலை நடந்திருக்கு. நான் அப்படி தான் உணர்றேன். சரிங்க சார். அதுக்காக நான் ஜானோட அந்த அரித்மேட்டிக்கு அந்த என்ன சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக சொன்னதை வாங்கி கொடுத்துறாரு. அதில் ஏதாவது இழப்பு ஏற்படுதுன்னா அது கண்டிப்பாக புஷியானதால் தான் அந்த இழப்பு இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியும். சரிங்களா. இப்போ ஜான் பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு, இப்போ முதலமைச்சராக ஆக்கியாச்சு, அவருடைய வேலை முடிச்சு அவர் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போய் போகிறார். அவர் எந்த நேரத்துலையும் அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதே கிடையாது. நான் அவர்கிட்ட சொன்னேங்க, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு பிஹைண்ட் நான் என்னால் வந்து இருக்க முடியும், பட் இங்கே வந்து என்னால் வந்து இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைமை சரி கிடையாதுன்றது நான் அப்பவும் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். செய்யல அது வருஷம். ஆனால் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஜான் வந்து எல்லாரையும் புறந்தள்ளிட்டு அவர் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, அவர் செகண்ட் பிளேஸ் வரதுக்கு ட்ரை பண்ணுறாருலாம் சில பேர் சொன்னாங்க. ஹேடப்பாங்க, அப்படிப்பட்ட நபரே கிடையாது ஜான். சரிங்க சார். சார், உங்களை நிறைய தாவேக்கா தொண்டர்கள், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்களை பல கேள்விகளை கேட்டுன்னு இருக்காங்க கமெண்ட்ஸில். நீங்கள் தாவேக்கா தொண்டர்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு என்ன கேள்வி கேட்பீங்க? இல்லை, ஒரே கேள்வி தானே கேட்பேன். உங்கள் தலைவர் வந்துட்டார், இப்போது நாளைக்கு போதை ஒழிச்சிடுவார், பாலியல் குற்றங்கள் எதுவும் நடக்காது, இபியில் வந்து எந்த திருமணம் நடக்காது, சட்ட ஒழுங்கெல்லாம் ஃபுல்லாக முழு திருப்தியாக கொண்டு வந்துடுவார், அவர் சொன்ன அந்த வாக்குறுதிகள் கொடுத்தார்ல அதையெல்லாம் செஞ்சுடுவார் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், வாக்களித்த நபர் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு மட்டுமே கேட்கல, பொதுவாக வாக்களித்த. ஸோ இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சியில் என்ன அவலங்கள் தொடர்ந்ததோ அந்த அவலங்கள் தொடரக்கூடாது. ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து தான் சரி. நான் சொல்ல அந்த அளவுக்குலாம் வந்து கேப்பபிள் பர்சன்லாம் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவசரப்பட்டு வந்து சொல்கிறதும் சரி கிடையாது. நாம் வந்து எதிர்பார்க்குறேன், ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். என்னென்னு கேட்டால், விஜய் வந்து முதல் கையெழுத்து கண்டிப்பாக வந்து அந்த 6 சிலிண்டர் சொன்னார்ல, 6 சிலிண்டர். இது போதைப் பொருள் தமிழ்நாட்டில் தலை தூக்கி ஆடுதுன்றாங்க. ஆமாம் சார். டாஸ்மாக் ஒழிச்சிருவாங்களா சார்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்லவே இல்லையே. முதல்ல சொல்லாத விஷயத்தை நீங்கள் எப்படி கேட்பீங்க? நான் சொன்ன விஷயத்தை கேட்டுருக்கிறேன், நீங்கள் சொல்லாத விஷயம். டாஸ்மாக ஒழிப்புன்னு போதை ஒழிப்புன்னு சொன்னார். டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா அது டானிக் தானே. அது டானிக்கை போயிட்டு நீங்கள் வந்து விற்கக்கூடாது சொன்னாங்க எப்படி? நீங்கள் போதை ஒழிப்புன்னு சொன்னார். சட்டம் ஒழுங்கெல்லாம் நிலையை நிறுத்துவாங்க. அதுதான் சார் நான் சொல்கிறேன். அப்போவும் இதே போலீஸ் தானே சார். நாங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே போலீஸுக்கு பெரும்பாலும் உழைப்பு வந்து பாருங்கள். நீங்கள் ஒன்றா ஜெயலலிதா பீரியடில் பெரும் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே போச்சு. காவல்துறை வந்து பெரும் உழைப்பு. ஸோ அதனால் பொறுத்து நம்ம இப்போ சடனாக ஒரே நாளாக நம்ம சொல்லிட முடியாதுல்ல, இல்லையா? அது காலப்போக்கில் தான் நம்ம வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு முதல் கையெழுத்துனா இது இருக்கலாம். 6 சிலிண்டர் வந்து முதல் கையெழுத்து போட்டு, ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும்ல. அப்போ 6 சிலிண்டர் நமக்கு வந்து கொடுத்துருவார், முதல் கையெழுத்து அதுவாக இருக்குன்னு வேணால் நம்பலாம். அவ்வளோ தொடர்ந்து பேசணும் சார். யார் ஆட்சி கூட்டணி சேர போகிறாங்க ஆட்சியில் பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.